வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது. உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். சிம்ம ராசி. சிம்மம் 2026 மார்ச் மாதம். சிம்மம் தொடர்ந்து நிறைய மாதங்கள் நல்ல பலன் சொல்ல முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வெரி சாரி ஃபார் தட். நான் இருக்கிற ஃபேக்டை ஆக்சுவலாக பேசணும்னு நினைக்கிறேன். பட் லக்னம் உங்கள் தசாபுக்திய வித்தியாசங்களை பொறுத்து நிறைய இருக்குது. ஸோ எல்லா சிம்ம ராசியும் இப்படி தான் நடக்கும். நீங்கள் முதல்ல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இது ஒரு பொது பலன் தான் நான் கொடுக்குது. இந்த ஜென்ரல் ப்ரிடிக்ஷனில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சிம்மம் 2026 மார்ச்சில் எப்படி டிரான்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக உங்களுக்கு சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த புதன், செவ்வாய், சூரியன், ராகு எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. சுக்கிரன் மட்டும் அப்படியே நகர்ந்துடும். சுக்கிரன் எக்ஸாக்டாக உங்களுக்கு 8th ஹவுஸில் சனியோட சிறப்பு. சனி ஆல்ரெடி 8ல் இருக்குது. இப்போ சுக்கிரன் போனால் நிறைய பேர் எனக்கு கேட்ட கேள்வி, 8ல் சனி இருந்தால் கெடுதல், ஓகே ஒத்துக்கிறோம். அந்த 8ல் சனி இருந்து ஒரு சுபகிரகமான சுக்கிரன் போனால் அதை சாந்தப்படுத்துமா இல்லை அதை இன்னும் ஜாஸ்திப்படுத்துமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் ரொம்ப சிம்பிளாக கால்குலேஷன் சொல்கிறேன். சிம்மம் எடுத்துங்க, சிம்ம ராசி நீங்கள், இல்லை சிம்ம லக்னம் நீங்கள். 8ல் உங்களுக்கு சனி இருக்குது. இப்போ சனினா என்ன? கால் வலிக்குது, கை வலிக்குது, உடம்பு சரியில்லை, நஷ்டம் ஆகிடுச்சு, வருத்தமாக இருக்குது, என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, நான் ஒரு மாதிரி நிர்கதியாகிட்டேன், ஒரு மாதிரி வருத்தப்படுறேன், அவமானப்படுறேன், இதெல்லாம் சனி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதில் ஏதோ ஒன்று கொடுக்குது, எல்லாமே தராது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சுக்கிரன் கூட வந்துட்டாருன்னா, சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டீங்க. இப்போ சனி பள்ளம் மாதிரி இருக்குது, நீங்கள் விழுந்துட்டீங்க, கால் உள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ சுக்கிரன் என்ன தெரியுமா, உங்களுக்கு துணையாக ஒருத்தருக்காங்க. மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கூட இருக்காங்க. அதான் சுக்கிரன். சுக்கிரன் சுபகிரகம், நல்லா புரிஞ்சுங்க. சுபகிரகம் காப்பாற்றுமா, கை விடுமா? காப்பாற்றும். அதுக்கிட்ட பணம் இருக்கும், அதுக்கிட்ட சக்தி இருக்கும், அதுக்கிட்ட பலம் இருக்கும், காப்பாற்றும். அப்போ 8ல் சுக்கிரன் போச்சுன்னா, இந்த சனிக்கு துணையாக சுக்கிரன் இருந்துன்னா, சனி செய்யக்கூடிய பிரச்சனையை இந்த சுக்கிரன் கூட இருந்து காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ 8ல் சுக்கிரன் மறையிற இந்த காலம் உங்களுக்கு இந்த மாதம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். நமக்கு நடக்கிற ஆபத்து, கஷ்டம், தொந்தரவு இதெல்லாம் கூட நமக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குப்பா, பரவாயில்ல. யாருமே இல்லாமல் தனியாக போய் மாட்டிக்கிறதுக்கும் நமக்கு கூட துணைக்கு ஆள் இருக்கிறதும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அந்த சுக்கிரன் 8ல் இருக்குது. ஸோ இது ஒரு கிளாரிட்டியாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை லைஃப்பில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ ஜாப் இருக்குது, முதல்ல இந்த ஜாப் கரியர் ப்ரொஃபஷனை எடுத்துப்போம். இப்போ நிறைய பேருக்கு சிம்மத்தில் இப்போ ஒன்று வேலையில் நெருக்கடி இருக்குது, சில பேருக்கு வேலை இல்லை, சில பேருக்கு வேலையில் நெருக்கடி இருக்குது, சில பேருக்கு பிஸ்னஸ் போயிட்டு தான் இருக்குது, பிஸியாகவும் இருக்குது. ஆனால் சில சமயத்தில் தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து எங்கேயாவது மாற்ற மாதிரியும் ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லபடியாக நடக்குமா, இல்லை கிளிக் ஆகுமா, ஆகாதா எப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்தில் ஒரு போராட்டமான மாதமாக இருக்கே தவிர சக்ஸஸ் ஆகிடும், எல்லாமே நடந்துடும், எல்லாமே கிடைச்சிடும்னு சொல்ல முடியாது. பட் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இன்கம்க்கு குரு 11th ஹவுஸில், ஹவுஸ் ஆஃப் அந்த ப்ராஃபிட் அண்ட் கெயின், நல்ல லாபகரமாக இருக்கார். ஒரு கண்டினியூட்டி இருக்குது. கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லை, போராடினாலும் கவலை இல்லை, தொந்தரவுகள் வந்தாலும் பரவாயில்ல, நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல, எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு குரு 11ல் இருக்காருப்பா, எனக்கு மாதம் மாதம் வருமானம் வருது, அதுக்காக என்ன வேணால் சகிச்சுப்பேன், சமாளிச்சுப்பேன் அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குது. 8ல் சுக்கிரன். கஷ்டப்பட்டாலும் லாபம் இருக்கா கடைசியாக? ஓகே, இந்த நாள் ஃபுல்லாக உழைக்கிறோம், இந்த நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் ஒரு லாபம் இருக்கா? இருக்குது. அதுதான் சுக்கிரன் கொடுக்குற அடுத்த மெசேஜ். ஸோ பொருளாதார ரீதியாக பரவாயில்ல, ஃபில் ஆகிடுது. ஏதோ செலவு இருக்குது, ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த பொருளாதார ரீதியாக ஃபில் ஆகிடுது. இது வரைக்கும் இது பரவாயில்ல. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் டேர்ம்ஸ் எப்படி போகும். 11ல் குரு, நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மம் 11ல் குரு, அடுத்து குரு மாறிட்டாருன்னா கல்யாணமே ஆகாது, உடனே பண்ணுங்க. கரெக்டு தான், நியாயமான விஷயம். பட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். திருமணம் நடந்ததுன்னா ஒரு பந்தம் எப்படி ஏற்படுது, யாருன்னே தெரியாதவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது, யாருன்று தெரியாது, அவங்க என்ன ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியாது, அவ்வளோலாம் நீங்கள் ஒன்றும் விசாரிக்க முடியாது. ஒரு 1 or 2 months பழகினா கொஞ்சம் அப்படி தெரிஞ்சவங்ககிட்ட அக்கம் பக்கம்லாம் கேட்பீங்க, அவ்வளோதான். ஒரு ஆஃபீஸில் போய் கொஞ்சம் விசாரிப்பீங்க, ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டை பார்ப்பீங்க, அப்புறம் அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் சில பேர் பார்க்குறாங்க, அப்புறம் சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாம் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு. பட் இருந்தாலுமே அவங்க பர்சனல் கேரக்டர், சுபாவம், கூட தனிப்பட்ட முறையில் எப்படி இருப்பாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பழகாமல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. பட் 8ல் சனி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி நின்றால் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களை தரும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். திருமணம் ஆகாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. குரு 11ல் இருக்கார்,
கல்யாணம் ஆகிற ஏற்பாடெலாம் அவர் கொடுக்குறாரு. சனி 8 இருக்கார். அந்த திருமணம் ஆனால் அந்த உறவை முழு மனதோடு ஏற்றுக்க முடியாமல் ஒரு போராட்டத்தை கொடுக்க போகுதுன்றதான் நான் பார்க்குறேன். யோசிச்சு நல்லா விசாரித்து முடிவு பண்ணி திருமணம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஏதாவது ரூபத்தில் வரும். ஒரு பெயின். இந்த பெயினை யார் கொடுப்பா? 8 சனி இருந்தால் யார் கொடுப்பா? ஒன்று உங்களுடைய வாழ்க்கை துணை, இல்லை வாழ்க்கை துணையோட குடும்பம். ஏன் 8ஆம் இடங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையுடைய அந்த கமிட்மெண்ட், ஆர் அந்த ஃபேமிலியோட கமிட்மெண்ட், இல்லை அந்த ஃபேமிலியுடைய ஒரு இன்டர்ஃபரன்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ரூபத்தில் தான் அது வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத எதையுமே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டா பிரச்சனையே இல்லை. ரொம்ப சீரியஸாக எதையும் எடுத்துக்க வேணான்னு சொல்கிறேன். அடுத்தது மாணவர்கள். இப்போ சிம்மத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நிறைய பேரோட ஹாரோஸ்கோப் ஜெனரலாகவும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லேசியாக இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது, கான்சன்ட்ரேஷன் இல்லை, பயப்படுறாங்க அப்படின்னு நான் ஒன்றே சொல்கிறேன் கேளுங்க. லைஃப்பில் சேலஞ்சு வந்து பெருசாக வராமல் சக்ஸஸ் பெருசாக வரவே வராது. இது சேலஞ்சு பெருசாக வந்திருக்கு. உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நானும் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட், ஒர்க், லைஃப், மற்ற எந்த விஷயமும் உங்களுக்கு பெருசாக தலையில் போட்டு திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் புக், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய ப்ராக்டிஸ். அதனால இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் போயிட்டு எனக்கு ஈஸியான டீமாக கொடுங்க நான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்வீங்களா? இல்லை எனக்கு நல்ல டஃப்பான டீமாக கொடுங்க, நான் யாருன்னு செல்ஃபாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்வீங்களா? வின்னிங் ஆர் லூசிங் இட் டசன்ட் மேட்டர். பட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு டஃப் டீம் வந்தால் தான் உங்களை ரியல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி எதையும் கண்டு பின்னாடி ஓடாதீங்க. சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணுங்கள். உங்கள் ப்ராக்டிஸை இன்னும் அதிகரிங்க. அதுதான் சிம்மத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் மோர். பதட்டப்படாதீங்க, தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், ஜெயிக்க முடியும்னு என்னுடைய கருத்தை நான் பதிகிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் இல்லத்தரசிகள் சிம்மத்தை சொல்லவே வேண்டாம். பலவிதமான உணர்வு போராட்டங்களுக்கு இப்போ காலங்கள் போயிட்டுருக்கு. இந்த 7th ஹவுஸில் ராகு வாழ்க்கை துணையை சரியாக புரிஞ்சிக்க மாட்டுறாரு. 8th ஹவுஸில் சனி அவரே புரிஞ்சுக்கிட்டாலும் அவளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை போட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஒரு குழப்பங்கள். இதில் சில பெண்கள் வேலையும் பண்ணணும், வீட்டையும் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம். இப்போ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசுப கோள்கள் எல்லாம் 7 8 சந்திக்குது. ஒரு நல்ல விஷயம் 8 சுக்கிரன். இந்த 8 சுக்கிரன் என்னென்னா, நிறைய வலிகளோட காயங்களோட வாழ்ந்தேன், எனக்கு ஆதரவாவது சில பேர் இப்போ பேசுகிறாங்க, எனக்கு ஆதரவாவது சில பொருளாதாரம் எனக்கு கிடைக்குது, எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்க, எனக்கு என்னை பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அக்கம் பக்கம்லாம் என்னை புகழ்ந்து பேசுகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெண் இவங்க, எப்படி ஒரு உழைப்பு, எப்படி ஒரு அறிவு, எப்படி ஒரு திறமை, எப்படி ஒரு அழகு, எப்படி ஒரு 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 சக்தியோடு இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அட்லீஸ்ட் அது உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அப்புறம் ஹெல்த்து. சிம்மம், டேக் கேர். ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, 2 வீலர் 4 வீலர், நீங்கள் விமான பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எங்கே போனாலும் ட்ராவலில் டேக் கேர். ஏன்னா பயணங்களில் சில எதிர்பாராத சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது. அலட்சியம் இல்லாமல் இருந்தால் போதும் தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ டேக் கேர் பண்ணிங்க. ஓவராலாக சிம்மம் இந்த மார்ச் 2026 எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கவனத்தோடு எடுத்து வைங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு துணையாக யாரோ இருக்காங்க. கடவுள் அமைச்ச அந்த அந்த ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு, உங்களுக்கு துணையாக யாரோ இருக்காங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணவும், உங்களை காப்பாற்றவும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் கொடுத்துருக்கேன். இது தனித்தனியாக ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணினா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி. என்ன தசை, என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கம் ஆகிருக்கும், சில கோள்கள் வக்ரம் அடிச்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டு தான் இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு வந்து ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களை ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்லேயே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே என்னோட இமேஜ் வரும். ஸோ என்னோட சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை வந்து ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணி பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வந்து சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.